10ஆம் வகுப்பு மாணவர்கள் கணித தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே இந்த 8 நாள் கணித தேர்வு விடுமுறையை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக ஒரு அட்டவணை கொடுத்துருந்தோம். அந்த அட்டவணைப்படி நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி அல்லது வேறு முறைகளில் பார்த்துருந்தாலும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த 8 இயல்களையும் தனித்தனியாக பார்த்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அடுத்த லெவல் போயிருப்பீங்க. நான் கொடுத்த அந்த சார்ட் படி இன்றைக்கி நீங்கள் இயல்கள் 1 முதல் 4 முடிய 4 இயல்கள் பார்க்குறதுக்கு நான் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சிக்காக புத்தகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய வினாக்களை இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை மட்டும் தொகுத்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கான விடைகளும் இதில் நம்ம குறித்து கொடுத்துருக்குறேன். இந்த விடைகள்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடைகளோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த திரும்ப திரும்ப ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு இந்த வினாக்களில் ஒரு மதிப்பெண் வினாக்களை மட்டும் புத்தகத்துக்கு பின்புறம் இருந்து குறைந்தது 12 வினாக்கள் கேட்பாங்க. அந்த புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுடைய விடைகளை நம்ம தவறாக எழுதக்கூடாது. ஏற்கனவே பல முறை நீங்கள் பயிற்சி எடுத்திருப்பீங்க. அந்த பயிற்சியை மேலும் உங்களுக்கு பயன்படக்கூடிய விதமாக மாற்றுறதுக்காக இந்த வினாக்களின் தொகுப்பு கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு நான் 3 சிறு தேர்வுகள் கொடுக்குறேன். இந்த 3 சிறு தேர்வுகளை இந்த விடைகள்லாம் குறிச்சிருக்க மாட்டோம். அந்த வினாக்களில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப திரும்ப அதுக்கு விடைகளை நீங்கள் எழுதி பார்த்து தனியாக ஒரு பேப்பர் எழுதுங்க. எப்படி எழுதணும்? வினா எண் எழுதணும். அடுத்து இந்த விடைக்கான அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இந்த இருக்கக்கூடியதை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் விடை எழுதணும். இப்படி தான் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு வினா எழுதினாலும் அந்த ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் வினா எண், அடுத்து இந்த ஆப்ஷன், அதுக்கப்புறம் விடை, இந்த மாதிரி எழுதணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் எழுதின விடைகள்லாம் சரியாக இருக்கான்னு இந்த மொத்தத்தையும் கொடுத்துருக்க விடைகளோட அதை வச்சு நீங்கள் சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம பொதுத் தேர்வில் போய் எழுதும்போது அந்த 12 மதிப்பெண்களில் ஒரு மதிப்பெண் கூட குறையாமல் முழுமையாக நீங்கள் வாங்கலாம். இந்த மதிப்பெண் குறையாமல் இருக்கிறது நமக்கு கணிதத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.